தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் டிவிகே கரூர் வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சிபிஐக்கு அந்த வழக்கை மாத்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைச்சிருந்தாங்க, அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாத்திருக்கு உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியினுடைய தலைமையில ஒரு குழுவையும் போட்டு சிபிஐனுடைய விசாரணை எப்படி போகுது அப்படின்றத அந்த குழு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீரியஸா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை, இந்த விவகாரத்தை அணுகுறாங்க அப்படின்னு தெரியுது. எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமாக இந்த விஷயத்தை? உச்சநீதிமன்றம் அந்த 3 பேர் மனுக்கள் போட்டிருக்காங்க. தாவேகா அந்த எஸ்ஐடியை இவங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அமைக்கணும்ட்டு உச்சநீதிமன்றத்தில் மேற்பார்வையில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சிபிஐ கேட்கல. ஆனால் மற்ற 3 பேர் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தை சார்பாக போட்டேன்னு சொல்லக்கூடிய 3 பேர், செல்வராஜ், பன்னீர்செல்வம், பிரபாகரன், அவங்க போட்டதில் என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா பாரபட்சமற்ற விசாரணை அப்போதான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமது கேள்வி என்ன அப்படின்னோம்னா, பாரபட்சத்தோடு இந்த விசாரணை இது வரைக்கும் நடந்ததுன்றதுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் கிட்ட என்ன அத்தாட்சி இருக்குது? 27ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்துச்சு. அதுல இருந்துட்டு காவல்துறை ஒரு பக்கம் புலனாய்வு செஞ்சுட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் தமிழக அரசு ஒரு தனி நீதிபதியை கொண்ட ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்குது. எல்லா விசாரணையும் நடந்துட்டு இருக்குது. இதுல பாரபட்சமான விசாரணை நடந்ததா இந்த சிபிஐ விசாரணை கேட்டவங்க சொல்றாங்களே, அதுக்கான ஆதாரம் எங்க? என்ன அடிப்படையில் சொல்றீங்க நீங்க? இப்ப மாநிலத்தில் நடந்துச்சு, நீங்க ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி நீங்க பேசுறீங்க. மதுரை ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரக்கூடிய வழக்கை எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி விசாரிச்சாரு அப்படின்னு செந்தில்குமாரனுடைய அந்த இதை நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த ஜூரிஸ்டிக்ஷன்றது இம்பார்ட்டன்ட் தானே. அப்ப அரசமைப்பு ரீதியா தமிழ்நாடு அரசு அதனுடைய தமிழக அரசுடைய அந்த அதிகார வரம்பிற்கு, அரசமைப்பு ரீதிப்படி அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு விடயத்தை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எப்படி நீங்க தூக்கி சிபிஐ கொடுக்குறீங்க? அந்த அரசனுடைய சம்மதம் இல்லாமல் நீங்க எப்படி செய்யறீங்க? ஒரு வழக்குல நீங்க விசாரிச்ச முறை தப்பு அப்படின்ட்டு அவங்க குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்ட உடனே நீங்க அதை மாத்துறீங்கன்னா அது வேற விஷயம். பட் இன்னைக்கு அளவுல எதுவுமே அந்த இடத்துல அந்த மாதிரி பாரபட்சன்றதுக்கு இடமே இல்லையே. விசாரணை போய்கிட்டு இருக்குது, அவ்வளவுதானே. பாரபட்சன்ற முடிவை நீங்க எந்த இடத்துக்கு வந்துறீங்க? பாரபட்சமற்ற ஒரு விசாரணை, தனி மனிதனுடைய உரிமை, ஒத்துக்கிறேன். எங்க இருந்தது பாரபட்சம்? அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்கு என் மேல தமிழ்நாடு காவல்துறை தொடுக்குது ஒரு குற்றச்செயலுக்காக, நான் உடனே போயிட்டு பாரபட்சமற்ற விசாரணை தேவை, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு நான் போறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே எடுத்துக்குவீங்களா? கேக்குறேன். இல்ல, பாதிக்கப்பட்டவங்க போறாங்க, சிபிஐ விசாரணை தான் வேணும்ன்றாங்க. உடனே சிபிஐ விசாரணை மாத்திருவீங்களா நீங்க? எந்த அடிப்படையுமே இல்லாம? ஆனா திமுக மீதும் காவல்துறை மீது தான் குற்றச்சாட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த காவல்துறையை அதை விசாரிக்கிறது சரியா இருக்காதுன்னு தானே ஒரு தார்மீகமான. எங்க இருக்குது போட்ட பெட்டிஷன்ல? எங்க இருக்குது காவல்துறை கிட்ட? ஓகே, அது தாவேகா சொல்றாங்க. தாவேகா சம்பந்தப்பட்ட இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள், அவருடைய ஆட்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கல்ல, ஆமா, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்ப அவங்களுடைய கருத்து எப்படி நீ கேட்கிற? எப்படி நீ போலீஸ தப்பா பண்ணுது அப்படின்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க நீதிபதிகள்? அது சொல்லுங்க. ஏதாவது அதுக்கு எவிடன்சஸ் இருக்குதா? இப்ப இவருடைய அப்சர்வேஷனை பத்தி நீங்க சொல்றீங்க, நீதிபதி செந்தில்குமாரோட அப்சர்வேஷன். இந்த இன்சிடென்ட்டை பார்த்த எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு கருத்து உண்டு. அவரும் அந்த அப்சர்வேஷனை பண்ணாரு. நீங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டீங்களே அப்படின்றாரு. அந்த இடத்துல இல்ல அவங்க. ஸோ அவருடைய அப்சர்வேஷன்ல எந்த பிழையும் கிடையாது. நீங்க பார்க்கல, ஆனா அவர் பார்த்தாரு. அவர் ஒரு நீதிபதி. அங்க இருக்கிற நீதிபதி இங்க இருக்கிற நீதிபதியோட உயர்ந்தவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அப்சர்வேஷன்ல அவர் இந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு. எப்படி நீங்க அதை தப்பானதுன்னு சொல்லுவீங்க? விசாரிச்சது தப்பு. ஏன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனை கொண்டு வந்துடுறீங்க, மதுரை ஜூரிஸ்டிக்ஷன். நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க விசாரிச்சிருக்க கூடாது. ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இதை வித்ட்ரா பண்ணுங்க. அதே அந்த அந்த அதை அவங்க விசாரிக்கட்டும், அவங்க விசாரிச்சு முடிவு எடுக்கட்டும், எஸ்ஐடி வேணுமான்னு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்ட். ஏன்னா அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இது அப்படியே நீங்க எடுத்து உங்களுடைய கையில எடுத்துட்டு நேரம் சிபிஐக்கு பரட்டுறீங்களா? அது என்ன அடிப்படை? சிபிஐக்கு போக கூடாதுன்றீங்களா அந்த கேஸ்? எப்படி நீங்க சிபிஐ? அப்ப தமிழ்நாடு காவல்துறை அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன? தமிழ்நாடே நிறைய வழக்குகளை சிபிஐ தமிழ்நாடு கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கலாம்,
சரியா விசாரணை நடக்கலன்னு நினைச்சிருக்கலாம். அதனால தமிழ்நாடு அரசு சொல்லலாம், வேணாம் ரிஸ்க் இது அப்படின்னு சொல்லலாம். சிலது நீதிமன்றம் சொல்லலாம், இங்க இருக்கிற நீதிமன்றம் சொல்லணும், வேணாம் நீங்க விசாரிக்க வேணாம், சிபிஐக்கு நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். அது வேற. பொள்ளாச்சி மாதிரி, பொள்ளாச்சி வந்துட்டு தமிழக அரசு தான் சொல்லிச்சு. இப்ப எப்படி இந்த திருப்புவனம் அஜித்குமார் பேசும்போது அது மாதிரி கொடுத்துச்சு. அதே மாதிரி நீங்க அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய இதில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டே இருக்குது. அப்புறம் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ அவங்க எப்படி சரியா விசாரிப்பாங்க, அவங்களுடைய ஆட்களே தொடர்பு இருக்கிறதுனால. அதனால சிபிஐக்கு மாத்துனாங்க. ரைட்டு, இதை எப்படி நீங்க மாத்துறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்றதெல்லாம் வேற. பாரபட்சமான ஒரு விசாரணை நடைபெற்றதாக எங்கிருந்து இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டுபிடித்தனர்? வேர் இஸ் த எவிடன்ஸ்? அவ்வளவுதான். ஓகே. ஆனா இது ஒன்னும் அன்லாஃபுல்லா ஒன்றும் நடக்கல இல்லைங்க. லாஃபுல்லா இருக்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் உணரணும் இல்லையா? நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க இல்லையா? ஒரு முடிவெடுக்கிறது நீங்க ஒரு காரணம், நீங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த காரணம் ஏதோன்னு நான் கேட்கிறேன். பாரபட்சமற்ற ஒரு விசாரணை வேணும் அப்படின்றீங்களா? பாரபட்சமான ஒரு விசாரணை நடந்ததுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு நபர் ஆணை இருக்கும்பொழுது அது கன்சிடர் பண்ணாமையே உயர்நீதிமன்றம் எதுக்கு எஸ்ஐடி போடுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எஸ்ஐடி விசாரணைக்காக போடப்பட்டது. ஓகே. நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு விசாரணை அமைப்பை தூக்கி விசாரணை அமைப்பை புறக்கணிச்சு இன்னொரு விசாரணைக்கு கொண்டு போறீங்க. இப்ப இங்க இருக்கிற எஸ்ஐடி வந்துட்டு அவர் எஸ்ஐடி இது பண்ணாரு, சரி ரைட்டுங்களா? அவர் போட்டது தப்பு, அப்படியே அங்க போடணும். அங்க சொல்லுங்க, மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் லெட் இட் டிசைட் அபவுட் எஸ்ஐடி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு விட்டுருந்தீங்கன்னா அது வேற பிரச்சனை. நீங்க உடனே வேற ஒன்றத்தை போடுறீங்களா? சிபிஐக்கு மாத்துறாங்க. ஆமா. அப்ப உங்களோட ஜுடிஷியல் அவுட்லுக் இருக்குதா, பொலிட்டிக்கல் அவுட்லுக் இருக்குதா? நீதிமன்றத்துக்கு இருக்குன்றீங்க. ஆமா இருக்குது. வருதா இல்லையா சந்தேகம்? எந்த விதமான பாரபட்சமும் கண்டுபிடிக்காத பட்சத்தில் நீங்க எப்படி சிபிஐக்கு தூக்கி கொடுக்குறீங்க? ஏன்னா பெட்டிஷன் வந்துச்சு அப்படின்றதுக்காக. அப்ப யார் வேணாலும் பெட்டிஷன் போடலாம்ல எதிர்காலத்துல. போட்டு கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவீங்களா சிபிஐ கிட்ட? இப்ப சிபிஐக்கு போ. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த கேடர் வந்துட்டு தமிழர் பூர்வீகமா இருக்கிறவரா இருந்தாருன்னா அவர் சரியா விசாரிக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் கேக்குறேன். இது ஒரு கட்சியினுடைய இது சம்பந்தப்பட்டது. இதுல தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படி எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்ல? தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடியவங்க தலைமை நீதிபதி வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும்னு நீங்க எமர்ஜென்சியில மாத்திட்டீங்க. மற்ற ஜட்ஜிங் எல்லாம் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு பூர்வீகம் தானே, அவங்களெல்லாம் தூக்கிடலாமா விசாரிக்க கூடாதுன்ட்டு? என்ன விதமான ஜஸ்டிபிகேஷன் இஸ் திஸ்? அந்த இடத்துல நடந்த விடயத்தை உணர்ந்து விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு வழக்கு உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னோம்னா வேற. இவ்வளவு பெரிய டிஸ்கிரிபன்சி இருக்குது. இதெல்லாம் இவங்க தொடவே இல்லை, ஆனா இவங்க இந்த மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ பாயிண்டடா வேற ஒரு திசையில எங்களுடைய கட்சியை குற்றம் சொல்லணுன்றதுக்கு அந்த நோக்கத்தோட இவங்க செய்யறாங்கன்றது தெரியுது அப்படின்னு உங்ககிட்ட பெட்டிஷன் வந்துருந்ததுன்னா அப்ப நீங்க முடிவெடுங்க. இப்ப எப்படி முடிவெடுத்தீங்க? எந்த எவிடன்ஸுமே இல்லாத எப்படி முடிவெடுத்தீங்க? அப்போ ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறையை உதாசீனப்படுத்துறீங்கல்ல நீங்க. இல்ல தாவேக்கா வந்து சிபிஐ கேட்கலீங்க, மத்த 3 பேர் கேட்கறாங்க. மத்த 3 பேர் எங்க ஆதாரத்தை கொடுத்தாங்கன்ற அவன் சிபிஐ கேட்கறதுல பாதிக்கப்பட்ட நாங்க கேட்கறோம் ஏன்னா பாரபட்சமா நடக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு அவங்க வரலாம். நீங்க எப்படி வந்தீங்கன்ற அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க திட்டமிட்டு அவங்க சார்பா ரெண்டு பேரும் போடல, பன்னீர்செல்வம் இல்ல, செல்வராஜ் இல்ல, வேற ஒருத்தர் தான் அவங்களுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப அந்த உள்நோக்கத்தோட போடப்பட்ட தெரியுது இல்ல. 3 பெட்டிஷன்ல 2 பெட்டிஷனர் வந்துட்டு இல்ல சம்பந்தப்படல, ஆனா அவங்க பேர்ல போட்டிருக்குது தெரியுது இல்ல. அப்ப எப்படி அது உங்களுடைய கோர்ட்டுடைய கவனத்துக்கு கொண்டாந்தாச்சு இல்ல? தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அந்த வாதத்தை, ஆனா எடுத்துக்கலையே நீதிபதி. ஆமா, நீதிபதிகள் எடுத்துக்கல. அதான் அது அப்ப நம்ம என்ன சொல்றது? அது பெட்டிஷனரே ராங், மிஸ்பிளேஸ்டு, ஃபோர்ஜ்டு அப்படின்னு வரும்போது அது எப்படி நீதிமன்ற கருத்திலே எடுத்துக்காம வந்துட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்குது? அதையும் சிபிஐ விசாரிக்கணும்னு அர்த்தம். புரியல ஒண்ணுமே. இப்ப சிபிஐ விசாரணைக்கு போயிருக்குங்கய்யா.
இதுல என்ன அடுத்ததா வரும்னு நினைக்கிறீங்க? எப்படி நடக்கும்? இல்ல என்ன சொல்றாங்க இந்த அப்படின்னா நாட்டினுடைய வரலாற்றுல நம்ம பிரபு சிபிஐனுடைய விசாரணைகளை நான் நிறைய பார்த்துறேன். போபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்க காலி பண்ணிட்டு போயிட்டே எல்லாம் அவங்க. சுவிட்சர்லாந்துல அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அது. போபர்ஸ் பீரங்கி பேரம் அப்படின்னு பீரங்கி அப்படின்றது ஒரு மிடில் மேனை வைக்க கூடாது அப்படின்றது அக்ரிமெண்ட். மிடில் மேன் வந்துட்டான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் செய்தி. அதுலேருந்து வழக்கு தொடருது. அப்புறம் 64 கோடி இது கைமாறுச்சு. அதனுடைய மிடில் மேன் வந்துட்டு ஒட்டோவியோ குட்ரோக்கி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு அங்க இருக்கிறவன் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன் வந்துட்டு அவங்களுடைய மெய்யான ஆட்போ அப்படின்னு சொல்லிட்டு போஃபோர்ஸ் அந்த அந்த கம்பெனியினுடைய இதுவை வந்துட்டு எழுதின கடிதத்தையே ஆதாரமா கொடுத்து சிபிஐ கிட்ட இதை எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணுன்னா அதை ஜெராக்ஸ் கொடுத்தா போதுன்னு சொன்னது சிபிஐ தானே. நல்லா அந்த வழக்கை ஃபாலோ பண்ணவன். எங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுங்க அது போதும்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுத்து அந்த சொன்ன உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி அவன் தூக்கி அதை மூஞ்சில் அடிச்சுட்டு கேஸை ஸ்குவாஷ் பண்ணானா நினைப்பு இருக்குங்களா? சிபிஐ தான் அதை பண்ணிச்சு. ஏன் பண்ணிச்சு? அப்ப சிபிஐ போட்டா அப்படியே அதான் ஜெயலலிதா கட்டதா பாடத்திலிருந்து கூச்சவங்களா அவங்க? இங்க இருக்கிற காவல்துறை இங்க இருக்கிற அரசு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும்னா அங்க இருக்கிற சிபிஐ வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நான் ஏன் நினைக்க கூடாது? எதுவுமே ஒரு விசாரணைக்கு நடத்தப்படுறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் அப்படின்ற மாதிரி முன்கருத்தோட நீங்க அதை அணுகுனீங்க? அது சொல்லுங்க. அது தமிழ்நாட்டுக்கு வழங்க வைங்க. இவங்க அப்பீலுக்கு போறாங்க அரசு, அது வேற கதை. நான் ஒரு சிட்டிசனா கேட்கிறேன், எந்த இடத்துல டிஸ்கிரிபன்சி இல்ல எந்த இடத்துல பாரபட்சத்தை காட்டினாங்க இந்த தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு காவல்துறையினுடைய விசாரணை சொல்லுங்க. இந்த நீதிபதி அப்சர்வ் பண்ணது அவர் எடுத்துக்கிட்டது தான் தப்பு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அப்சர்வேஷன் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அப்சர்வேஷனை நானும் ஏத்துக்கிறேன். நாங்க பாக்குறோம், இது வெளிப்படையா நடந்துச்சு, லைவ் டெலிகாஸ்ட்ல ஆகுது. அதை பார்க்கக்கூடிய நீதிபதி எங்கேயும் அங்கிருந்து ஒருத்தர் கூட இல்லை, நீங்க எல்லாம் ஏன் ஓடி போயிட்டீங்க, ஓடி ஒழிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டார். இன்ன வரைக்கும் அது நடக்குது. அதான் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த செந்தில்குமார் அவர்களுடைய கருத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தான் தெரிவிச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேச அதான் சொல்ல வர எப்படி அப்படின்ற நீ வேற அப்படி உயர்ந்த நீதிபதி இவர் தாழ்ந்த நீதிபதியா? இல்ல நீதிபதிகள் அது மாதிரி சொல்லலாமா? இது ஒரு கட்சியே இல்ல, தலைவரா நீங்க அப்படின்லாம் ஏங்க உங்களுடைய ஒரு கட்சிக்கு ஒரு கட்டுக்கோப்பு அந்த மாதிரி அதாவது அது அது வெளிப்படுத்தக்கூடிய பொதுத்தன்மையே எதுவுமே இல்லையா? ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய பொதுத்தன்மை உங்களுக்கு இல்லையே, நீங்க அந்த இடத்த விட்டு போயிட்டீங்களே, ஒரு கட்சிக்காரன் கூட அங்க இல்லையே அப்படின்னு சொல்லுது. தப்பா அது? அப்படி நீதிமன்றம் அப்சர்வ் பண்ணது தப்பா? நீதிமன்றம் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நீதிமன்ற வேலையா அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையான்றது மட்டும் பாருங்க. ஒரு நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வருது அந்த அதிகாரம்? இங்க தப்பா நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்க இருந்து அந்த அதிகாரம் வந்துச்சு? ரொம்ப 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 முரண்பட்ட ஒரு முடிவு. தி ஆனல்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதில் இதுவும் ஒன்று. இது கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, இந்த ஜட்ஜிங் நான் எந்த விதமான ஒரு நோக்கமும் கற்பிக்க விரும்பல. உங்களுடைய தீர்ப்பின் மேலே என்னோட கேள்வி எழுப்பிட்டேன், அவ்வளோதான். ஆனால் பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் சேவ்ஸ் டிவிக்கு அரசியல் ரீதியா தாவக்காவை காப்பாத்துது. இது அரசியல் ரீதியான கணக்கு கொண்டு போறீங்க. ஆமா, அந்த இடத்துல தான் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ எப்படி அந்த இடத்துல கூட்டம் அதிகரிச்சது? அந்த 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 முக்கிய கேள்விக்கு வந்துட்டோம். இங்க தமிழ்நாட்டுல எப்படி திடீர்னு அது வரைக்கும் அகாமடேட்டிவா இருந்த கிரௌடு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததுனாலதான் இது ஆச்சுன்னு ரிப்போர்ட் பண்ண எல்லாரும் சொன்னான். அது எதனால அது கூடியதா, கூட்டப்பட்டதா, கொண்டு வரப்பட்டதா, எதுக்காக அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்னுட்டோம்ல. நம்ம 62 ட்ரோன் கேமரா வந்து நின்னுட்டோம்ல. எல்லா இடத்தையும் வந்துட்டு பீக்க தொட்டுட்டு இருக்கும் போது நீங்க வேணா விசாரணைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே கொத்தா எஸ்கேப் ஆகுறாங்கல்ல அவங்க. இது மேன்மேடு டிசாஸ்டர்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா? சிபிஐ தான் சொல்லணும். சிபிஐ எதுக்குங்க சொல்லணும்? நம்மளுக்கு தெரியுது. அது பஸ் எடுத்தா நடுவில் விட்டுறீங்க, 2 பக்கமும் புஷ் பண்ணப்படுறாங்க, சாப்பாடு சோறு தண்ணி இல்லாத நிக்கிறாங்க, எதற்கும் வழி இல்லை. விஜய் தூக்கி போடுறாருல தண்ணிய, அப்புறம் ஆதவர்ஜுனா ஒரு பாக்கெட்டே தூக்கி போடுறாருல, ஒரு பையே தூக்கி போடுறாருல. அப்ப இதெல்லாம் அங்க பிரச்சனையா இருந்திருக்குல்ல. அப்ப இவ்வளவுக்கு யாரை பொறுப்பாக்குவீங்க நீங்க? சொல்லுங்க. காவல்துறை cannot bring வாட்டர், சாப்பாடு. அது அங்க எதுவும் ஆன்டுவாடா எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க.
அவ்வளவுதான் பாதுகாப்புன்றதனுடைய அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க எடுத்தாந்து குவின்னு குவிக்கிறீங்களா? அந்த ஜனங்க 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்த சொன்னாங்க, நிறுத்துனீங்களா? அப்ப இவ்வளவு குறைய இருக்கும் போது ஒரு நீதிபதி அதெல்லாம் அப்சர்வ் பண்ணும் போது அதை விட நீங்க தப்புன்னு முடிவு வருவீங்க? திஸ் இஸ் மை கொஸ்டின். பார்த்த எவனும் அந்த கருத்து சொல்லும் போது நீதிபதிக்கு மட்டும் அந்த உரிமை எப்படி மறுப்பீங்க? அவரு உங்களுடைய லாயரை பார்த்து தானே அதை சொல்றாரு. என்ன கட்சி நீங்க? ஒரு பொறுப்பாளர் கூட அங்க இல்லையே. எங்க போயிட்டீங்க? ஏன் ஓடி போயிட்டீங்க? அப்படி கேட்க மாட்டாரா ஜட்ஜு? நீங்க ஒரு கட்சியா இருந்தாங்க அப்படின்னா சரி, எந்த கேள்விக்காச்சும் பதில் இருக்குது அவங்க கிட்ட? பதிலே இல்லையே. நீங்க போயிட்டு பதுங்கிட்டீங்களா? யாருமே இல்லையே இன்ன வரைக்கும் பதில். இன்னைக்கு தான் அவர் பேசுறாரு. இவரு யார்? ஆதவ அர்ஜுனா பேசும்போது காவல்துறை எங்களை வரவேற்றது அப்படின்னாரு. யாராவது அப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்களா? காவல்துறை வந்துட்டு கரூருக்கு நாங்கள் வரும்பொழுது எங்களை வரவேற்றது காவல்துறை அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணாங்க? மாலை போட்டு வாங்க வாங்க கை கொடுத்து பன்னீர் சொம்பல தண்ணீர் அடிச்சு ஏதாவது பண்ணாங்களா காவல்துறை? ஜங்ஷன்ல இருந்து உங்களை பத்திரமா எடுத்தாந்து இங்க வச்சதுக்காக நன்றின்னு நிறைய இவரு. அவ்வளவுதானே. கூட்டத்துல ஏன் அவ்வளவு பேர் கூட்டிட்டு வந்த? அப்ப பாருங்க, காவல்துறையை வந்துட்டு எக்ஸானரேட் பண்றாரு. அப்ப இது பண்ணது யாரு? அதிமுக. இந்த இடத்துக்கு வரா அது அர்ஜுனா. ரைட்டா? யார் காரணம்? இப்ப இந்த தீர்ப்பு இந்த உத்தரவு வராது இருந்துச்சுன்னா அது அர்ஜுனா அப்படி திருப்பி வர அவரு. இப்ப தைரியமா திருப்பினாரு. அது மாதிரி திருப்பி இருப்பாரா? வந்து சன்னையில இருக்கணும்னா அப்படி தூக்கிட்டு போடுவாங்க. வா நாங்க வரவேற்றோம் உன்ன. யாரால் இது நடந்தது? வா தூக்கிட்டு போடுவாங்கல்ல. இப்ப நீங்க வேற ஒருத்தர் பக்கம் போட்டீங்க. இப்ப அவர் வந்துட்டு இங்கேயும் புழுவ போறாரு. டெல்லியில புழுவனது பார்த்தாது இங்கேயும் புழுவ போறாரு. இது வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இப்பொழுது பாஜக இது இன்ஃபுளுன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து இனிமே இந்த கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல மாட்டாரு. இது கூட்டணிக்கான வாய்ப்பா மாறும்ன்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல பொலிட்டிக்கலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி தோல்விக்காக அரசியல் கட்சிகள் சிந்திப்பாங்க. விஜய் அப்படி சிந்திக்கலாம். அவருடைய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? இவர் என்ன சொல்றாரு? எனக்காக பேசிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தானே சொன்னாரு விஜய். அரசியல் நண்பர்கள் எல்லாரும் வணக்கம் தான் நன்றின்னு தானே சொன்னார் அவரு. நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு வழி தேடுவாங்க, அது வேற விஷயம். நான் அந்த இடத்துக்கு நான் வரல. விஜய் இவங்களோட சேரலாம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய பாஜக எதிர்ப்பு ஒன்றுமே கிடையாது. அது சும்மா என்னைக்கு அவர் வந்துட்டு பாசசமா பாயாசமானு சொன்னார், அப்பவே முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பாஜக எதிரான அவர் எந்த விதமான போராட்டமும் அறிவிக்கல, எந்த விதமான கருத்து சொல்லிக்கிறல. பரந்தூர்ல இருந்து எல்லா இடத்தையும் சொல்ல வரேன். பரந்தூர்ல தமிழக அரசு தாக்கிறதுக்கான ஒரு கிரவுண்டா தான் பாக்குறாரு கூடிய. அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு நோக்கி அவர் கோரிக்கை கூட வைக்கிறார். ஒன்றிய அரசு நீங்க ஏன் அப்படி இது பண்றீங்க? அப்படி ஒன்றிய அரசு பார்த்து கேட்கல, மாநில அரசு தான் கேட்கிறாரு. அவங்க நிலம் கையகப்படுத்தி கொடுக்குற வேலையை மட்டும் தான் செய்வாங்க. ஸோ பாஜக ஆதரவாளர் இதே மாதிரி தான் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் பேசுவார். அங்க நிலம் கையகப்படுத்துறது எதிர்த்து தமிழக அரசு எடுத்து பேசுவார். ஆனா என்எல்சி யாருது? இந்திய ஒன்றிய அரசு. என்எல்சியை பார்த்துட்டு நிலம் கையகப்படுத்த வேணாம், இன்னொரு சுரங்கம் இங்க அமைக்க வேணாம், இங்க விவசாயம் பாதிக்கப்படும் அப்படின்னு எதையுமே ஒன்றிய அரசு நோக்கி பேச மாட்டாரு. இவரும் அதே தான் பண்றாரு. அப்புறம் டங்ஸ்டன் தொடர்பான விடயத்துல சுத்தமாக பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். அதனால விஜய் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப ஈஸி தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த இடத்துல இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு ரொம்ப சர்ச்சைக்குரியது.